ஜனவல்லபன் ராஜா வேற யாரையும் போல இல்லாத ஒரு அரசர். அவர் தன்னுடைய மக்களை ரொம்ப நேசிச்சார். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நல்லபடியா மாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய ராஜ்யம் அமைதியாவும் வளமையாவும் இருந்துச்சு. ஆனா அவருக்கு அதுல திருப்தி இல்லை. தன்னுடைய மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நினைச்சார். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவருக்கு ஒரு வித்தியாசமான வழி இருந்துச்சு. அவர் வேஷம் போட்டுட்டு மக்களா நடமாடுவார். இப்படி அவர்களுடைய கஷ்டங்களை நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்குவார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சின்னதுன்னு அவர் விட்டுட மாட்டார். தண்ணி பஞ்சத்தில் இருந்து குடும்ப சண்டைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். ஜனவல்லபனுடைய ஞானம் எல்லா இடத்துலயும் பரவிச்சு. வேற ராஜ்யத்துல இருந்தும் கூட மக்கள் அவருடைய ஆலோசனை கேட்க வருவார். யாரையும் அவர் திருப்பி அனுப்பினது கிடையாது. உதவி கேட்டு வரவங்களுக்கு எப்பவும் அவருடைய அரசவை திறந்து இருக்கும். மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுதான் உண்மையான அதிகாரம் இருக்குன்னு ராஜா நம்பினார். இவ்வளவு வேலை இருந்தாலும் ஜனவல்லபன் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காம விட்டுடவே மாட்டார். அவர் ஒரு அன்பான கணவர், பாசமான அப்பா. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அனுதாபத்தோடவும் கருணையோடவும் இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிக் கொடுத்தார். அரசு குடும்பம் முழு ராஜ்யத்துக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்துச்சு. அவங்களோட பிணைப்பு ரொம்ப வலுவானதாகவும் உடையாதாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் ஜனவல்லபன் ராஜாவுக்கு ராமேஸ்வரம் போகணும்னு ஒரு தோணல வந்துச்சு. அது அவருடைய ராஜ்யத்தில் இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு புனிதமான இடம். தன்னுடைய மக்கள் ஒரு தலைவரெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் தன்னுடைய நம்பிக்கையான அமைச்சர் வீரகேசரிய கூப்பிட்டார். வீரகேசரி அவருடைய விசுவாசத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பேர் போனவர். ராஜா தன்னுடைய திட்டத்தை அவர்கிட்ட சொன்னார். அவர் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போறார். அதுவரைக்கும் வீரகேசரி ராஜ்யத்தை கவனிச்சுக்கணும். அமைச்சர் எந்த தீக்கமும் எல்லாம் சம்மதிச்சார். ராஜாவை போலவே மக்களுக்கு சேவை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தார். ராமேஸ்வரத்துக்கு போற பயணம் ரொம்ப நீளமானதாகவும் கடினமானதாகவும் இருந்துச்சு. ஜனவல்லபன் வழக்கம் போல வேஷம் போட்டுட்டு போனார். ஒரு சாதாரண யாத்ரீகுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சார். வழியில அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணினார். பசியோடு இருந்தவங்களுக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்துகிட்டார். கஷ்டத்துல இருந்தவங்களை ஆறுதப்படுத்தினார். ராமேஸ்வரம் நெருங்க ஜனவல்லபனுக்கு ஒரு வீது மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அங்க ஏதோ ஒரு அசாதாரணமான விஷயம் காத்திருக்குன்னு அவருக்கு தோணுச்சு. இந்த பயணம் அவருடைய வாழ்க்கையே மாத்த போதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது. ராஜாவுடைய ஞானமும் துணிச்சலும் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சோதிக்கப்பட போகுது. ராமேஸ்வரத்தை அடைந்ததும் ஜனவல்லபன் நேரா கோயிலுக்கு போனார். மனமுறி வேண்டிக்கிட்டார். வெளியே வந்தப்போ அவரை பெருமிக்க வைக்க ஒரு காட்சியை பார்த்தார். ஒரு அழகான பெண் ஒரு பிரம்மாண்டமான மரத்தடிய நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களோட கண்கள் நட்சத்திரங்க மாதிரி மின்னுச்சு. அந்த பெண் ஜனவல்லபனை கூப்பிட்டாங்க. அவர் அங்க போனதும் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களோட குரல் இனிமையாவும் சோகத்தோடவும் இருந்துச்சு. தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. மிகுந்த ஞானமும் துணிச்சலும் உள்ள ஒரு மனிதரால மட்டும்தான் அந்த சாபத்தை உடைக்க முடியும்னு சொன்னாங்க. ராஜா ரொம்ப கவனமா கேட்டார். அவருடைய மனசு இரக்கத்தால நிரம்பி வடிஞ்சது. திடீர்னு ஒரு காத்து வீசிச்சு. ஜனவல்லபன் மறுபடியும் பார்த்தப்போ அந்த பெண்ணும் மரமும் காணா போயிடுச்சு. அவர் நம்ப முடியாம கண்ணை துடைச்சு பார்த்தார். இதெல்லாம் ஒரு மாயையா? ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் உண்மைன்னு அவருக்கு தெரியும். இந்த மர்மத்தை தீர்க்கணும்னு ராஜா முடிவு பண்ணினார். அந்த பெண்ணையும் மரத்தையும் தேடி ஜனவல்லபன் பல நாட்கள் அலைஞ்சார். அங்க இருந்தவங்கிட்ட எல்லாம் கேட்டார். ஆனா யாரும் அவங்க பார்த்ததா சொல்ல. சில பேர் ராஜாவுக்கு புத்தி பேர்லிச்சு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் வேலை யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய உதவி தேவைன்னு அவருடைய மனசு சொல்லுச்சு. ஆலையில
பல நாட்க தெரியும் எந்த பலனும் இல்லாம போனதும் ஜனவல்லபனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அந்த பெண்ணும் மர்மம் இந்த உலகத்தை சேர்ந்தவங்கள, அவங்க பாதாள லோகத்தை சேர்ந்தவங்க. இந்த மர்மான இடத்துக்கு தான் பயணம் செய்யணும்னு அவருக்கு புரிஞ்சுது. இது அவருடைய துணிச்சலை எல்லா கிரானிச்சங்களையும் தாண்டி சோதிக்கிற ஒரு முடிவு. ராஜா ஒரு ஞானி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டார். அந்த ஞானி ஒரு ரகசிய குகைப்பி சொன்னார். அது பாதாள லோகத்துக்கு போற வாசனை சொல்லாங்க. ஆனா அந்த பயணம் ரொம்ப ஆபத்தானது. நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க, ஆனா ஒருத்தரும் திரும்பி வந்தது இல்ல. ஜனவல்லபன் பயப்பட எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராயிருந்தார். அவர் குகைக்குள்ள நுழைஞ்சதும் எல்லா இடமும் இருட்டு சூழ்ந்துக்கிச்சு. வித்தியாசமான சத்தங்கள் எதிரொலிச்சு. ஆனா ஜனவல்லபன் தொடர்ந்து நடந்தார். அவருடைய மனசு உறுதியால நிரம்பி இருந்துச்சு. அவர் சோகமான அந்த பெண்ணை நினைச்சிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டார். ஒவ்வொரு அடியும் அவரை தெரியாத இடத்துக்கு கொண்டு போச்சு. எவ்வளவு நேரம்னு தெரியல. ஜனவல்லபன் ஒரு மங்கலான வெளிச்சத்தை பார்த்தார். அவர் பாதாளோகத்தை அடைஞ்சிட்டார். அது நிழல்களாலும் குசுக்கு புலம் நிறைஞ்ச ஒரு உலகம். காத்துல மாயாஜாலம் கலந்து இருந்துச்சு. பதில்களுக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு ராஜாவுக்கு தெரியும். ஆனா உண்மையான சோதனை சிந்தனை ஆரம்பிக்க போதுன்னு அவருக்கு தெரியாது. அந்த பகுதி 14 சவால்கள். பாதாள லோகத்துல ஜனவல்லபன் மறுபடியும் அந்த மாயாஜால பெண்ணை சந்திச்சார். அவங்க தன்னுடைய சாப்தை உடைக்கிற வழியை சொன்னாங்க. கிருஷ்ண பட்சத்தோட 14 நான் ராஜா திரும்பி வரணும். அவர் 3 பொருட்களை ஏற்றுட்டு வரணும். ஒரு பிடி நெருப்பு, ஒரு துண்டு காத்து, ஒரு துண்டு வானம். ஜனலம் குழம்பிட்டார். எப்படி நெருப்பை பிடிக்க முடியும்? காத்தை பிடிக்க முடியுமா? வானத்தை எப்படி உடைக்கும்? ஆனா அவர் தைரியத்தை விட இதெல்லாம் அவருடைய ஞானத்தை சோதிக்கிற புதிர்கள்னு அவருக்கு தெரியும். ராஜா அந்த சவால்களை பத்தி பல நாட்கள் யோசிச்சார். 14 நான் நெருங்க ஜனவல்லபன் தன்னை தயார்படுத்திட்டார். தைரியத்தையும் உற்சாலித்தனத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஜெயிக்கணும்னா இரண்டும் தேவன்னு அவருக்கு தெரியும். அந்த மாயாஜால பெண்ணோடு சுபா அவருடைய கையில தான் இருக்கு. அவரால அவங்களை கைவிட முடியாது. அந்த நாள் வந்ததும் ஜனவல்லபன் மறுபடியும் பாதாளோகத்துக்குள் போனார். காத்துல எதிர்பார்ப்பு தாங்க முடியாம இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத கண் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு. ராஜா ஒரு பெருமூச்சு விட்டார். என்ன வந்தாலும் சமாளிக்க தயாரா இருந்தார். அவருடைய சோதனைகள் நிறைந்த பயணம் ஆரம்பிச்சது. ஆறாவது பகுதி சாபம் நீங்குதல். ஜனவல்லபன் அந்த மாயாஜால பெண்ணுக்கு முன்னாடி நின்றார். அவங்க அந்த 3 பொருட்களையும் கேட்டாங்க. ராஜா ஒரு புன்னையோட தன்னுடைய தீர்வுல சொன்னார். நெருப்புக்கு அவர் ஒரு தீப்பந்தத்தை ஏத்தி இது ஒரு பிடி நெருப்புன்னு சொன்னார். காத்துக்கு அவர் ஒரு பலூனுக்குள்ள காத்தை ஊதி இது ஒரு துண்டு காத்துன்னு சொன்னார். வானத்துக்கு ஜனவல்லபன் ஒரு புத்திசாலித்தனமான பதிலை சொன்னார். அவர் அவங்கிட்ட ஒரு கண்ணாடியை காமிச்சு வான இதுல பிரதிபலிக்குதுன்னு சொன்னார். அவருடைய ஞானத்தை பார்த்து அந்த பெண் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்துல கைதறி மகிழ்ந்தாங்க. சாபம் உடைஞ்சது. அவங்க தன்னுடைய உண்மையான சுபத்தை காமிச்சாங்க. ஒரு தேவலோக தேவை. தன்னுடைய திமிர் பிடிச்ச குணத்துக்கா ஒரு ரிஷி தனக்கு சாபம் கொடுத்ததா அந்த தேவதை சொன்னாங்க. ஞானமும் துணிச்சலும் உள்ள ஒரு ராஜாவால மட்டும்தான் தன்னை விரிவிக்க முடியும். ஜனவல்லபன் தான் தகுதியானவன் நிரூபிச்சுடார். அந்த தேவதை அவருக்கு தெய்வீக ஞானத்தையும் நிலையான புகழையும் வழங்கி ஆசீர்வதிச்சாங்க. கடைசியா ஒரு வரம் கொடுத்தாங்க. ஜனவல்லபன் தன்னுடைய ராஜ்யத்தோட வளத்தை கேட்டார். அவருடைய தியாக மனசை பார்த்து அந்த தேவதை நெகிழ்ந்து போனாங்க. அவருடைய ஆட்சி காலம் பல யுகங்கள் வரைக்கும் நினைவு சூறப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரு பிரகாசமான வெளிச்சத்தோட அவங்க மறைஞ்சு போனாங்க. ஜனவல்லபனுடைய இலக்கு நிறைவேறிச்சு. ஏழாவது பகுதி ராஜ்யத்துக்கு திரும்புதல்.
ஜனவல்லபன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சார். அவருடைய மனசுள்ள பாரம் இல்ல, ஆனா அவருடைய எண்ணங்கள் புதிய ஞானத்தால நிரம்பி வடிஞ்சது. பாதா லோகத்துல அவர் மதிப்புமிக்க பாடங்களை கத்துக்கிட்டார். துணிச்சல், விடாமுயற்சி, அறிவுத்திறனோட சக்தி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். இதையெல்லாம் தன்னுடைய மக்கள் கிட்ட பகிர்ந்துக்க அவருக்கு பொறுமை இல்லை. ராஜ்யம் நெருங்க நெருங்க ஜனவல்லபன் எல்லா இடத்துலயும் வறட்சியோட அடையாளங்களை கண்டார். வயல்கள் எல்லாம் பசுமையா இருந்துச்சு, சந்தைகள் எல்லாம் களை கட்டி இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தாங்க. அமைச்சர் வீரகேசரி அவர் இல்லாத நேரத்துல ரொம்ப சிறப்பா கவனிச்சுக்கிட்டார். ராஜாவுக்கு பெருமையா இருந்துச்சு. ராஜா திரும்பி வந்ததும் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய ஜானமான வழிகாட்டுதல் அவங்களுக்கு ரொம்ப நாளா இல்லாம இருந்துச்சு. ஜனவல்லபன் தன்னுடைய சாகசங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டார். ஞானத்தோடவும் துணிச்சலோடவும் இருக்குது எவ்வளவு முக்கியம்னு சொன்னார். அவருடைய வார்த்தைகள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஊக்கப்படுத்துச்சு. ராஜ்யம் வளர்ச்சியிலும் கல்வியிலும் ஒரு புதிய சகாப்தத்துக்கு நுழைஞ்சது. ஜனவல்லபன் புது உற்சாகத்தோடு தன்னுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார். ஆனா அவர் மாறிட்டார். அவருடைய அனுபவங்கள் அவரை இன்னும் ஞானியா மாத்திடுச்சு. தான் கத்துக்க விஷயங்கள் பயன்படுத்தி புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தினார். கல்வியையும் அறிவியல் சிந்தனையும் ஊக்குவிச்சார். அவருடைய ஆட்சி காலத்தில் ராஜ்யம் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு. 8வது பகுதி ஜனவல்லபனுடைய கதையிலிருந்து காத்த பாடுங்க. ஜனவல்லபன் ராஜாவோட கதை நமக்கு நிறைய மதிப்புமிக்க பாடங்களை கத்துக்கிட்டு. முதல்ல ஞானத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுது. ஜனவல்லபன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால சிக்கலான தீர்த்தார். அவர் பலத்தையோ மாயாஜாலத்தையோ நம்ப, அவருடைய அறிவுதான் அவருடைய பெரிய ஆயுதம். 2வதா இந்த கதை துணிச்சலோர் மதிப்பை எடுத்துக்காட்டு. ஜனவல்லபன் பயப்படாம தெரியாத இடத்துக்கு போனார். மற்றவங்களை பயமுறுத்தி தடுத்து நிறுத்தி இருக்க சவால்களை எல்லாம் எதிர்த்தார். ஆபத்தான நேரத்திலையும் அவர் காமிச்ச துணிச்சல் உண்மையிலேயே ஒரு உத்வேகம். நம்ம இலக்குகளை அடைய துணிச்சலா இருக்கணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த கதை அனுதாபத்தோட முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துது. ஜனவல்லபன் சாபத்துல இருந்த அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக எல்லாத்துக்கும் தயாரா இருந்தார். அவருக்கு அந்த பெண்ணை தெரியாது, ஆனாலும் அவங்களுக்காக எல்லாத்தையும் ரிஸ்கிங் பண்ணினார். அறிமுல்லாதவங்களா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கருணையாவும் உதவியாவும் இருக்கணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. கடைசியா ஜனவல்லபனுடைய கதை விடாமுயற்சியோட சக்தியை நமக்கு நினைவூட்டுது. ராஜா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டு கொடுக்கவே இல்லை. ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பாடம். உறுதியாவும் கடின உழைப்பாலும் எந்த தடையும் தாண்டி வந்துடலாம்.